என்னது எங்கள் பிள்ளைகளெல்லாம் இந்த தண்ணியை குடித்தா பைபிளில் தான் போட்டிருக்கு இதெல்லாம். தண்ணியை குடித்தா பிள்ளைகளை என்ன செய்யுது செத்து போயிடுவோம். யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த இடத்துல காலியாகிடுது. அதனால் என்ன செய்யணும், எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரு வார்த்தை வச்சா, புது தோண்டியை கொண்டு வந்து அதில் என்னத்தை போடுங்க, மண்ணாரி போடுங்கண்ணா, உப்பை போடுங்கள். அல்லேலூயா. என்னத்தை போடுங்க? ஆமாம், உப்பை போடுங்கள். அப்போ உப்புன்னா என்னது? இயேசு கிறிஸ்து சொன்னார் உலகத்துக்கு உப்பு. ஆமாம். அப்போ அவர் வந்து உப்புங்கிறது வந்து தேவன் வந்து அப்போ அந்த உப்பாக இருந்த தேவன் தான் என்ன செய்தார்? அப்போ நமக்காக அந்த கல்வாரி மலையில் பலியானார். இவன் இருக்கிறதுக்கு அந்த உப்பை கரைச்சதுனால அது ஆரோக்கியமாக மாறணும்னு சொன்னால், இன்றைக்கி இயேசு கிறிஸ்துங்கிற உப்பை எங்கே கொண்டு கரைச்சதுனால மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது, நல்லா இருந்துகிட்டு இருக்கு. பாருங்கள், இப்போ ஆரோக்கியமாக மாறினது அந்த தண்ணி. அவன் உப்பு போட்டு கலக்கின பிறகு. அப்போ அதுபோல் இயேசுங்கிறது வந்து இயேசு வந்து கலங்கின தண்ணியை மீன் பிடிக்கக்கூடிய ஆள் இல்லை. இயேசுங்கிற உப்பு நம்ம மேலே இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும்.